தண்ணீல கொஞ்சமா நீளத்த கலந்து பாருங்க. பல மாச கரை கூட நிமிஷத்துல வந்து கிளீன் ஆயிடும். இன்னைக்கு வீடியோல நெறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கஷ்டமான ஒரு சில கிச்சன் வேலைகள கூட ரொம்பவே ஈஸியா நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட் டோரில் நமக்கு அந்த வாசர் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணி அழுக்கு படிஞ்சிருக்கான்றதை பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் ரொம்ப மாத கணக்கில் அந்த அழுக்கு வந்து படிய விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சரியாக லாக் ஆகாது. அப்படி லாக் ஆகாமல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, கூலிங் வந்து சீக்கிரம் ஆகாது. அந்த கூலிங் ஃபுல்லாக வந்து வெளியேறிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து கரண்ட் பில்லும் ரொம்ப அதிகமாகும். எப்போவுமே இந்த மாதிரி வந்து கரை பிடிச்சு அழுக்கு படியாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இப்போ ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் வந்து சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா 1/2 மூடி அளவுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து கரைச்சி விட்டுடலாம். பேஸ்ட் வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நுர வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நல்லா அது வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் எதுக்காக ஒயிட் சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, அது துடைக்கும் போது அந்த அழுக்கு வர்றது பளிச்சுன்னு வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த சாக்ஸை வந்து அந்த தண்ணியில் நல்லா முக்கி எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சீப்பு மட்டும் அந்த சாக்ஸுக்குள்ளே வந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீப்பு வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த வாசர் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டுட்டோம் இல்லையா, இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு குட்டி முடிச்சு வந்து போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த வாசர் இருக்கு இல்லையா, அந்த கேப் இருக்கு பாருங்க. நல்ல மெல்லிசா இருக்கும். இந்த கேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற எந்த திங்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ண முடியாது. சீப்பு அப்படின்னும்போது அது ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நமக்கு கரெக்ட்டா அந்த இடத்துல போயிட்டு அது செட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து வச்சு நீங்க தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, அதில பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு, கரை எல்லாமே வந்து வந்துரும். வினிகர் கூட நீங்க வந்து அந்த லிக்விட்ல ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணாலும் அழுக்கு வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி குடுத்துரும். பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்குன்ட்டு. நம்ம அதில அந்த சைட் டோர்ல வந்து வைக்கிற மசாலா பொருட்கள்லாம் அவசரத்துக்கு எடுக்கும்போது கூட, அது ஓப்பன் ஆகி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி இதில வந்து கொட்டி ஃபுல்லாவே வந்து அழுக்கு மாதிரி அப்படியே படிய ஆரம்பிச்சுரும். கரைகளும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுரும். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கிளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த சாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரை வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டு, நமக்கு தோசை வந்து சரியான முறையில் வரலை அப்படின்னா, அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட தோசைக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 1 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, தோசை நல்லா விரித்து அகலமாக ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை வந்து நடுவில் ஊற்ற ஊற்ற, அந்த சைடில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த கரைகள் படிஞ்சு படிஞ்சு, நமக்கு நடுவில் மட்டும்தான் தோசை வந்து சின்னதாக ஊற்றுறதுக்கு வருமே தவிர, நல்ல பெருசாக வாங்கும்போது நல்ல பெருசா ஹோட்டல் தோசை மாதிரிலாம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு சரியாகவே நமக்கு வராது. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் நல்ல பெரிய தோசை கூட ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியும் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இது எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அதில் பிடிச்சிட்டு இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த உப்பு தூளோடு சேர்த்து ரப் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சமாக பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பொருள் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்த்துக்கல. பேஸ்ட் வந்து சேர்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த பிடிச்சிட்ருக்க அந்த ஸ்ட்ராங்காக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கத்தி வச்சு எடுக்கும்போது வர்ற கரைகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக விட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேஸ்ட் வந்து வச்சு க்ளீன் பண்ணுறோம். கத்தி வந்து வச்சு தேய்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து வச்சு இந்த மாதிரி சைடு எல்லாத்தையுமே வந்து சுற்றி சுற்றி விட்டு நீங்கள் தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதில் பிடிச்சிட்ருக்க பட்டை பட்டையான அந்த கரைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து, அதாவது அந்த எண்ணெய் கரை அது எல்லாமே அழகாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. சுற்றி சுற்றி அந்த டம்ளர் வச்சு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா, அழகாக உங்களுக்கு வந்து அந்த பிடிச்சிட்ருக்க மொத்த கரையுமே வந்து வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகா நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். இது அடுப்பில் வச்சு நம்ம சூடில பண்ணும்போது மட்டும் தான் இது நமக்கு சரியா வரும். நீங்க வந்து கேஸ்ல வைக்காம, நீங்க தோசைக்கல்ல வந்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, சரியா உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா, நடுவுல மட்டும் வந்து பண்ணாதீங்க. நடுவுல வந்து பண்ணீங்க அப்படின்னா, தோசைக்கல் வந்து நம்ம தோசை ஊத்தும்போது சரியா நமக்கு வந்து தோசை வந்து வராது. ஸோ, அதனால சுத்தி சுத்தி மட்டும் நீங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சு பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ நல்லாவே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு கரைகள் எல்லாமே விட்டு வந்துருச்சு. இப்போ இத வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க.
நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இரும்பு தோசைக்கல் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நீங்க வந்து கிளீன் பண்றீங்க அப்படின்னா, தண்ணி வந்து இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து லைட்டா ஆயில் போட்டு தொடச்சிட்டு, இத வந்து தூரமா எடுத்து வச்சுருங்க. நீங்க வந்து ஒரு தடவ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி படாத இடமா பார்த்து ஒரு இடத்துல சேஃபா வந்து வச்சுருங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா, இரும்பு தோசைக்கல் பொறுத்தவரைக்கும் சீக்கிரம் வந்து துரு பிடிக்கும். அதனால தான் லைட்டா வந்து வெங்காயம் தேய்ச்சு விட்டுட்டு, நான் வந்து தோசை அந்த மாதிரி ஊத்தியிருக்கேன். எப்போவுமே நீங்க வந்து தோசைக்கல் கிளீன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம தோசை ஊத்திட்டு எடுக்க போற டைம்ல, அழகா ஒரு பக்கம் அதுவே வந்து நல்லா தூக்கிட்டு வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து இந்த கிளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொடி பொடியா கட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான ஐடியா வந்து பார்க்க போகிறோம். வெங்காயம் வந்து தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை வந்து பின்பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்து லேசாக வந்து கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு எவ்வளோ பொடிசா வேணும் அப்படின்னாலும் நம்ம அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சுற்றி சுற்றி நான் எல்லா பக்கமும் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அதை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணும்போது ரொம்ப பொடி பொடியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் ஆகி வந்துடும். இது வந்து வேலையும் உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிரும். ஸோ கஷ்டப்படாமல் அழகாக வந்து நல்ல பொடியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொடி பொடியாக தான் நம்ம கட் பண்ணி செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்யும்போது எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா காய் இந்த மாதிரி வதங்கும்போது ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும் பாருங்கள். அதை நம்ம வந்து எடுத்து இப்படி நான் காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. இதை வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இதை வந்து எப்படி ஈஸியாக உதிரி உதிரியாக நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு 3-4 சுத்து வந்து இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விடும்போது அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல உதிரி உதிரியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். குழம்பெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து காய் வதக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா லேசாக புளிக்கு வந்து கரைச்சிட்டு ஒரு 2-3 ட்ராப் மட்டும் நீங்கள் விட்டு இந்த மாதிரி வதக்கி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். அடிக்கடி நமக்கு தேவைப்படக்கூடிய சூப்பரான ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து நீலம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீலம் சேர்த்து நம்ம துணி துவைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது வெள்ளை துணிகளுக்கு வந்து சாயம் போடுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில கிளீனிங் வேலைகளுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நீலத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து தலைக்கு வைக்கிற அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் நல்லா அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து அந்த சாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிக்விடை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப நாளாக வீட்டில் இல்லை, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாமே ரொம்ப நாளாக அப்படியே விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னும்போது டஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி வுட்லலாம் வந்து பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா? இந்த மாதிரியான சோஃபாக்கள் அப்படி இல்லைன்னா அந்த கட்டிலுக்கு பின் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து படிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக வீடு வந்து பூட்டியே இருக்குது, நம்ம வெளியூர் எங்கன்னா போயிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும். அதை வந்து ரொம்பவே ஈஸியாக தான் நம்ம வந்து இன்றைக்கி இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன தான் வந்து தொடச்சி க்ளீனாக வச்சுருந்தாலுமே என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால ரோட்டில் வண்டிங்க போகிறது வரதுனால அடிக்கடி இந்த மாதிரி வந்து டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வந்து சாக்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா? அதை வந்து கையில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுருங்க. இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ட்ரை கிளாத் வந்து வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு இது வந்து க்ளீன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நீலம் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணும்போது, அது கூடவே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயும் வந்து சேர்த்துருக்கிறதுனால, இது வந்து பாலிஷ் போட்ட மாதிரி நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில. இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட கதவு, ஜன்னல், சோஃபா எல்லாமே வந்து ஈஸியா க்ளீன் பண்ணலாம். வுட்ல இருக்கிற பொருட்கள மட்டும் இல்லாம, ஸ்டீல் பொருட்கள் கூட ரொம்ப அழகா க்ளீன் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அது வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த சாக்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ அழுக்கு வந்து அதில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி, அழகா நீங்க வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.